தெரியாமலே நான் பேங்க் கடன் எல்லாம் அடைச்சிட்டேன். இந்நேரம் இன்டிமேஷன் லெட்டர் கூட அவர் கைக்கு போயிருக்கும். எல்லாம் சரிதாமா, ஆனா உங்களை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. டாக்டர், அணைய போற தீபம் பிரகாசமா எரியற மாதிரி நானும் போகணும்னு முடிவாயிடுச்சு. அது போகிற வரைக்கும் யாருடைய மனசையும் புண்படுத்தாம புன்னகையா சிரிச்சுக்கிட்டே போயிடுறேன் டாக்டர். என்ன ஜெனிஃபர் நீங்க முட்டாள்தனமா பேசுறீங்க? இந்த ஆபரேஷன் மட்டும் முடிஞ்சா 1 வருஷம் இல்ல 100 வருஷம் உயிரோட நீங்க சந்தோஷமா வாழ போறீங்க. உடனே உங்க மாமா கிட்ட இதை நீங்க சொல்றீங்களா இல்ல நானே போய் சொல்றேன்? இல்ல டாக்டர், வேணாம். என்ன ஜெனிஃபர் விளையாடுறீங்க? மறைக்கிற விஷயமா அது? நீங்க சொல்றீங்களா இல்ல நான்? வேணாம் டாக்டர். அம்மா, போய் நான் என்னென்னமோ நினைச்சிட்டோமா, என்ன மன்னிச்சிருமா, மன்னிச்சிரு. நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. உங்களை கஷ்டப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். இனி நீ ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதுமா. நீ கிளம்பு. டாக்டர் சொன்ன மாதிரி உடனே உன் நோயை குணப்படுத்தணும். ப்ளீஸ் டாக்டர், நீங்க போன் பண்ணும் போதெல்லாம் நான் எடுத்து பேசிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க டாக்டர், என்ன மன்னிச்சிருங்க. என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க ப்ளீஸ் டாக்டர். கிளம்புங்க. ஆமா. பொறுமையா இருக்கியா? நான் வந்து விசாரிக்கிறேன். ஒன்னும் பண்ணலையா? பண்ணக்கூடாது ஐக்கியத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு வெளியே சுத்திட்டு இருக்கியா? காலையில இருந்து உனதான தேடிட்டு இருக்கேன். சார், நான் எந்த தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ணலையா? என்ன தப்பு பண்ணுன்னு கேள்றா? ஏய், உள்ளதி போடியா? காலையில இருந்து நாயா சுத்திட்டு இருக்கேன். கிட்ட வந்து டைலாக் பேசுறான். இடியா வண்டிய அங்க வந்து வச்சுக்கிறேன் நாய். சதா 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 டாக்டர், என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்ப எதுவும் சொல்ல முடியாது. 48 மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும். ஜெனிஃபர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க. கடவுளே, என் பொண்ணுக்கு ஒண்ணு இருக்கக்கூடாது. இதான் பார்க்க மாத்திரம்.
நீ படுத்துக்க படுத்துக்க. ஏன் அங்கிள் சோகமா இருக்கீங்க? ஒன்றும் இல்லை. உனக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் என்ன, சிரிச்சுக்கிட்டே இருக்கலாமே. ஊர்ல இருந்து வந்த அன்னைக்கு கேட்டீங்கல்ல எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையான்னு. நான் உங்களுக்கு ஒண்ணு வாங்கி வச்சிருக்கேன், தெரியுமா? அது என்னம்மா? என்னோட உயிர். என் பேர்ல இருக்கிற அத்தனை சொத்தும் இனிமே உங்களுக்கு தான் சொந்தம். பாவம் அம்மா, நீங்க மனசுக்குள்ள இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வெளியே சொல்லாம தப்பிச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்தப்போ எனக்கு இதை விட வேற எதுவும் கொடுக்கணும்னு தோணல. வக்கீல் ஒரு நாள் போன் பண்ணி பிரச்சனையை சொன்னாரு. அதை கேட்டப்ப எடுத்த முடிவுதான் இது. அதுக்கு என்னம்மா அவசரம்? அவசியமா தான் செய்யறேன் அங்கிள். அப்புறம் எனக்காக நீங்க ஒரு உதவி செய்வீங்களா? என்னம்மா? எனக்காக நீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். நான் பிறந்தப்பவே அம்மா போயிட்டாங்க. வளர ஆரம்பிச்சப்போ அப்பா போயிட்டாரு. ஒருவேளை அவங்க இருந்திருந்தா கூட உங்க அளவுக்கு என்ன பார்த்துப்பாங்களான்னு தெரியல அங்கிள். அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு தான் மகளா பிறக்கணும். சதான ஒருத்தரை என் கூட ஊட்டி காமிச்சு வச்சிங்களே, அவரை நான் பார்க்கணும் அங்கிள். பக்கத்துல தாமா போயிருக்கான். நான் உடனே கூட்டிட்டு வரேம்மா. இந்த நேரத்துல நான் அவரை பத்தி ஏன் கேக்குறேன்னு பாக்குறீங்களா? அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். அவர் எப்படி என்கிட்ட பழகுனாரு தெரியுமா? அவர் மனசு குழந்தை மாதிரி. அணைய போற என் மேல ஆசை வச்சு காதலிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அடிக்கடி அவரையே மறந்துடுவாரு. அன்பு, பாசம், ஆதரவு இது எதையுமே காட்ட ஆள் இல்லாம அனாதையா வளர்ந்ததுனால தான் செய்யறது தப்பா சரியான்னு தெரியாம தவிச்சிருக்காரு. அந்த தவிப்போட அர்த்தம் இப்பதான் எனக்கே தெரிஞ்சது. நான் உயிரோட இருந்திருந்தா அவர் கூட தான் வாழணும்னு நினைச்சிருப்பேன். தனியா வாழறவன் கூட போகும்போது தனியா போறதில்ல, கூட 4 பேர் வருவாங்க. ஆனா சதாவை பொறுத்த வரைக்கும் தனி மரம். அம்மா, தயவு செஞ்சு நீங்க அவரை தனியா விட்டுடாதீங்க. நம்ம கூடயே வச்சுக்கோங்க ப்ளீஸ். அவர் எங்க இருந்தாலும் நான் உடனே பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மாமா. கூட்டிட்டு வரீங்களா? கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் மாமா. கவலைப்படாதம்மா, நான் இப்பவே போய் சதாவை கூட்டிட்டு வரேன். நீ ரெஸ்ட் எடுமா. சார், சதாவை ஜாமீன் எடுக்கிற விஷயமா பார்க்க வந்திருக்கேன். அவரை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சனி ஞாயிறு 2 நாள் கோர்ட் லீவு. மினிஸ்ட்ரியே அரெஸ்ட் பண்ணா கூட நிச்சயமா வெளியில எடுக்க முடியாது. ப்ளீஸ் சார், என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. நிச்சயமா என்னால பண்ண முடியாது. வேணா பக்கத்துல வேற வக்கீல் இருக்காங்க, நீங்க ட்ரை பண்ணுங்க. நீங்களாவது சதாவை ஜாமீன் எடுக்க முடியுமான்னு பாருங்க. இன்னைக்கு எப்படியாவது சதாவை ஜாமீன் எடுத்தே ஆகணும். ப்ளீஸ் சார், எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல. புரிஞ்சுக்கங்க சார், யாரா இருந்தாலும் நீ ஜாமீன்ல எடுக்க முடியாது. கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம் சார். நேத்து அரெஸ்ட் பண்ணமே சதா. ஆமா சார். அவனை பத்தி தெரியுமில்ல? தெரியும் சார். மோசமான அக்யூஸ்ட். கன்சூம்ட் நேரத்துல கடுக்கா கொடுத்துருவான். பாதுகாப்பா அழைச்சிட்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்து. பி கேர்ஃபுல். துணைக்கு 4 பேர் அழைச்சிட்டு போ. சரிங்க சார். விட்டுறாதையா? எஸ் சார். என்னாச்சு? ஜெனிஃபருக்கு என்னாச்சு? ஜெனிஃபர் நம்மள விட்டு போயிட்டாங்க முதல்ல. ஐயோ, காகித தூணு
செஞ்சு நானும் தூங்க ஆடியில் தொட்டில செஞ்சே செஞ்சு நானும் தூங்க ஆடியில் தொட்டில செஞ்சே தூக்கத்தை அடகு வச்சு ஏந்தான் கட்டில வாங்கி வந்தே இது கூட விதிதானா இதுக்காக பிறந்தேனா கண்ணீரும் வத்தி போனதே சரிதானா வெள்ளி நிலா நெருப்பாயானதே துடித்து விடு உயிரை திருப்பிக் கொடு சதியே அழிந்து விடு சகியை திருப்பிக் கொடு உயிரே 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 ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை ஒரு முறை கனவு மறைஞ்சிடும் கண்ணு திறந்தா உலகே வெறுத்திடும் அன்பே இழந்தா நடந்தா வலிக்கல நாடு பேரு துணையில்ல உயிரே நீ இல்ல என் இதயம் துடிக்கல முள்ளு மேல படுத்தாலும் சொல்லு மட்டும் எனக்கில்ல முள்ளு மேல